அன்பான சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் பாவத்திலேருந்து மனம் மாறணும், பரலோக ராஜ்யம் நெருங்கி இருக்குது. பாவத்திலேருந்து மனம் மாறணும், பரலோக ராஜ்யம் நெருங்கி இருக்குது. இது நம்ம எல்லாம் வசனத்தை படிக்கும். ஜான் சொன்ன வார்த்தை தான் மத்தேயு 3:2 பாவத்திலேருந்து மனம் மாறுங்க, பரலோக ராஜ்யம் நெருங்கி இருக்குன்னு. அப்படியே இயேசு கிறிஸ்து நம்ம கடவுள் சொன்ன வார்த்தை மத்தேயு 4:17 பாவத்திலேருந்து மனம் மாறுங்க, பரலோக ராஜ்யம் நெருங்கி இருக்குதுன்னு. அதுக்கு என்னதான் கிரைட்டீரியான்னு முதல்ல வச்சுருக்காங்க. இதுதான் சொல்லும் பாவம் இன்னைக்கு அர்த்தம் என்னது, பாவத்துக்கு கிரைட்டீரியா என்னது. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அதுதான் இருக்குது பேசிக் கிரைட்டீரியா. அந்த கிரைட்டீரியாவில் முதல் பார்க்க போனால் வேறு கடவுளை ஜெபிக்கக்கூடாது. ரெண்டாவது, கடவுளோட இமேஜ் க்ரியேட் பண்ணக்கூடாது. மூணாவது, சும்மா கடவுள் தான் பார்ப்பார், கடவுள் தான் எல்லாம், கடவுள் சும்மா சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அப்படி நாலாவது, வாரத்தின ஒரு நாள் கடவுளை ஜெபிச்சு கடவுளுக்காக உபவாசம் வச்சு வாரத்தை 6 நாள் வேலை பார்த்தால் ஒரு நாள் நம்ம கடவுளுக்காக வைக்க தான் செய்யணும். அப்படி அஞ்சாவது, தான் தாய் தகப்பனாரை மதிக்கணும், அவை செய்ததுக்கெல்லாம் நன்றி கூறணும், அவை ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் தேவைதான், கடைசிவரை அவளை பார்க்கணும். ஆறாவது, இன்னைக்கு கொல்லக்கூடாது, யாருமே விபச்சாரம் பண்ணக்கூடாது, களவு எடுக்கக்கூடாது, சும்மா யாருக்கும் தப்பாகவே சாட்சி நிற்கக்கூடாது. அது 10வது, இன்னைக்கு தப்பான காரியம் செய்யக்கூடாது. இதுதான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதில் வரலையோ, இதெல்லாம் நம்ம எதிர்த்து செய்வோமோ, கடவுளோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி நடக்கலையோ, அதுதான் பாவம். எனவே இந்த பாவத்தை எல்லாம் மனம் மாறுங்க, பரலோக ராஜ்யம் நெருங்கி இருக்குது. இப்போ நம்ம மனுஷன் வாழ்வோம். இப்போ நம்மளுக்கு மனுஷன் மத்தியில் தான் தெரியும், பாவி எல்லாரும் பாவி தான், பாவம் இல்லாத கடவுள் தான். நம்மளுக்கு எப்படி தான் புரியும், நான் உண்மையால் சரியாக வழியில் போகிறேன்னா, சரியாக வழியில் போக முடியும்னா. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை பேசிக்கலி யோசித்து பார்த்தால் ராத்திரி நம்ம இதில் ஏதாவது செய்திருக்கோமா? ஆமாம், செய்துட்டோம். இன்னைக்கு மறுநாள் போய் செய்த காரியம் அந்த ஆள்கிட்ட போய் என்னது இருந்தாலுமே என்னால் பாவம் நடந்துட்டு மன்னிங்க. ஆனால் மன்னிக்க சொன்ன பிறகு அந்த கதை முடியக்கூடாது, மனம் மாறணும், திரும்பி அந்த காரியம் திரும்பி நடக்கக்கூடாது. இதுதான் மனம் மாறணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உள்ள சின்ன வயசுலேருந்து 15-16 வயசுலேருந்து நம்ம வளர ஆரம்பிக்குமோ, அப்போ இந்த மரம் நட்டமாக நேரம் தான் போகும், அது பரலோகராஜன் உள்ள வழி தேடிட்டு தான் இருக்கும். நம்ம என்னென்ன காரியம் செய்யச்சில்லை, அடுத்தவன் பிரச்சனை உள்ள நம்ம தள்ளப்படுவோமா, அடுத்தவனுக்குள்ள நம்ம பார்த்து நம்ம உள்ள வெறி இருக்கா, அடுத்து யாராவது நம்மளை தப்பான வேலை செய்தால் நம்ம உள்ள வெறி, அலங்காரம், கோபம் நீ வருதா, இப்படி இருந்தாலுமே நம்ம அதெல்லாம் நம்ம உள்ள இருக்கக்கூடாது. அதெல்லாம் பாவம்தான். அதுதான் நம்மளை மாற்றணும். நம்மளை யாராலும் மாற்றவே முடியாது. எல்லாரும் சரிதான், எல்லாரும் நிதிதான், எல்லாரும் சத்தியம்தான், எல்லாரும் கடவுள் தான். நம்ம ஒரு பாவி நினச்சி தான் வாழ்க்கை வாழணும். உலகத்தை மாற்றவே முடியாது. நீங்கள் நினைக்கலாம் நான் மாற்றுவேன், நான் சாதிப்பேன், நான் செய்வேன். அது நீங்கள் யாரும் மாற்ற முடியாது. உலகத்தை மாற்றணும். இன்னைக்கு முதல் நம்மளை மாற்றணும். நம்ம ஒரு பாவி, நான் பாவம் செய்ய மாட்டேன், கடவுள் என்ன மன்னி, என் பாவத்திலேருந்து என்னைய மனம் மாற வை, வழி காட்டி கொடு, எனக்கு ஆசீர்வாதமாக வை. எப்பப்போ நம்ம உள்ள நம்ம அடுத்தவன் பார்த்து வாழ்க்கையெல்லாம் அர்த்தம் இல்லை. தடங்கள், சூழ்நிலை, சந்தர்ப்பம் வரதான் செய்யும். வாழ்க்கை கடைசி மூச்சு வரை இதெல்லாம் வரதான் செய்யும். நிம்மதி நம்மளுக்கு மண்ணில் இந்த உடல் போன பிறகுதான் கிடைக்கும். அடுத்தவன் பார்த்து வாழ்க்கை வாழவே முடியாது. நம்ம எப்போ உள்ளேருந்து நம்மளுக்கு உணர்ச்சி இருக்கும், நான் தப்பாக போயிட்டேன், நான் மாறுவேன். அது மாறுங்க. அப்படி நானும் தினமும் ராத்திரி தூங்கிச்சுட்டு யோசிப்பேன், இன்றைக்கி நம்மளால் இதை தப்பாக நடந்துட்டா. சின்ன வயசுலேருந்து அப்படி வளரணும். நம்ம இதை தப்பும் பண்ணிட்டோமோ, நம்ம சொன்ன வார்த்தைக்கு அவருக்கு தப்பாக நினச்சிருப்பாரோ, அப்போ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேயா, மன்னிச்சிடுறையா. அப்படி ஒரு நல்ல காரியம் செய்தாலும் யார்கிட்டும் சொல்லக்கூடாது. நல்ல காரியம் செய்யணும்னு சும்மா இருக்கணும்.
முக்கால்வாசி பிரச்சனை நம்ம சொல்லுவோம் வெளியேந்து வரும் நீ. ஆனால் பிரச்சனை ஒரு நாளும் வெளியேந்து வராது. பிரச்சனை எல்லாம் வீட்டு உள்ளந்தான் வரும். எல்லாம் பிரச்சனை காரணம் ஒரு நாளும் வெளியே உள்ள இருக்க மாட்டான். வீடு தான் இருக்கும். வீட்டுள்ள நம்ம தான் ஒரு காரணம் இருக்கும். நான் தான் ஒரு காரணம். அப்படி நினச்சி போயிட்டே இருக்கணும். அப்போ இன்றைக்கி நடந்த சூழ்நிலை, இன்றைக்கி நடந்த சந்தர்ப்பத்துக்கு நம்ம பாவத்தை எப்படி தான் குறைக்கணும். அடுத்த தடவை இதே வந்தால் அப்போ நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருப்போம். நேற்று வந்தது பிரச்சனை தான் திரும்பி நிற்கி. அப்போ நேற்று செய்யாது நம்ம நிற்கி மறுநாள் திரும்பி அது கொஞ்சம் சுத்தமாக திரும்பி கொஞ்சம் வேறு வழியாக செய்து பார்த்தால் அது ஒரு நாள் இந்த சூழ்நிலை திரும்பி வராது. அதுதான் நான் சொல்ல வாரேன். ஜானும் சொன்னான் மத்தேயு 3:2 தான் பாவத்திலேருந்து மனமாறுங்க பரலோக ராஜ்யம் நெருங்கி வருதுன்னு. இயேசு கிறிஸ்து நம்ம கடவுளை சொன்ன வார்த்தை தான். மத்தேயு 4:17 பாவத்திலேருந்து மனமாறுங்க பரலோக ராஜ்யம் நெருங்கி இருக்குதுன்னு. எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. எல்லாம் நம்ம தான் காரணம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். யாராலும் உங்களால் மாற்ற முடியாது. உங்கள் குடும்பத்தையே உங்கள் குடும்பத்துக்குள்ளே யாரையும் மாற்ற முடியாது. நம்மளை தான் மாற்றணும். நம்மளை தான் ஒரு எக்ஸாம்பிள்னு செட் பண்ணணும். நான் இப்படி தான். என்ன நடந்தாலுமே கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் விசுவாசம், நம்பிக்கையோடு ஜெபிச்சு ஒரு வார்த்தை வச்சிருக்கணும். யார் என்ன சொல்லிட்டானே தடார்னு நம்மளுக்கு கோவம் வந்தோ, யார் சடார்னு இருந்தால் நம்ம அவனுக்கு இப்போ தான் செய்வேன், இப்போ தான் காட்டுவேன்னு இல்லை. அமைதியாக இருந்து பாருங்கள். ஒரு சூழ்நிலை வந்தாலுமே சில நேரம் சூழ்நிலை வந்திருக்கும். நம்ம முதல் முயற்சி பண்ணணும், 2 தடவை முயற்சி பண்ணணும், 3 தடவை முயற்சி பண்ணணும். அது நம்மளால் பண்ண முடிஞ்சால் அப்படியே விட்டுறணும். அப்போ அது நம்மளுக்காக இல்லைன்னு நினச்சிட்டு போகணும். அப்போ திரும்பி உங்களுக்கு இப்படி இருந்தாலும் இல்லை, நம்ம திரும்பி முயற்சி பண்ணணும். 5-6 மாதம் பிறகு முயற்சி பண்ணணும். திரும்பி முடியுதா பார்க்கணும். அப்படியே ஒரு 2-3 தடவை பண்ணி பார்க்கணும். சரி இது முடியுதா, அப்போ இது நம்மளுக்கு எழுதி வைக்கலை, இது நம்மளுக்காக இல்லைன்னு நினச்சி போயிட்டு இருக்கணும். அப்போ வேறு ஏதாவது புதுசு யோசித்து பார்க்கணும். எந்த மனுஷன் தான் உள்ள குறை கண்டுபிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அடுத்தவன் தான் குறை, அடுத்தவன் தான் தப்பு, அடுத்தவன் தான் எல்லாம் தப்பு, எல்லாம் விரல் அவன் பக்கத்தில் தான் காட்டி கொடுத்தான், அவனோட பெரிய பாவி யாரும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் பெரிய பாவி. இந்த உலகத்தில் செய்யாத பாவம் எல்லாம் நான் செய்தவன். நான் தான் பெரிய துரோகி. அதை நான் பயத்தால் வாழ்கிறேன். கடவுள் நம்பி கடவுள் விசுவாசத்தால் கடவுளால் நான் பயந்து வாழ்கிறேன். எனக்கு பாவத்திலேருந்து மனம் மாறணும். எனக்குள்ள விருப்பம் இருக்குது, என்னோட ஆசை இருக்குது. கடவுள் என்னை போட்டு நீ அடி மிதி என்னை சரியான வழியில் கூட்டிகிட்டு போ, என்னை பாவத்திலேருந்து மனம் மாற விருப்பம் பண்ண நான் ஆசைப்படுகிறேன். இதுதான் நான் சொல்லியே பழகுகிறேன். நான் 15-16 வயசில் ஞாபகம் இருக்க ஆரம்பித்த கதை இதுவரை நடக்க தான் செய்யுது. நான் யார் என்னது செய்யணும், யாருக்கு என்னது வேணுமோ கொடுக்கும். குடும்பத்தில் பிரச்சனை வரதான் செய்யும். அவனுக்கு சகோதரியாக சின்னதாக வளரும், பெருசாக வந்த பேர் வீடு வேணும் சொல்லி கொடுங்க. சும்மா தான் கொடுத்து விடுங்க. கடவுள் ஆவியில் இருந்தால் கடவுளுக்கு 100 மடங்கு அதையும் திரும்பி கொடுப்பாரு. இதெல்லாம் பேசிக் தான் நம்ம கற்றுனது. யாரும் திருப்தி பண்ண முடியாது. இன்னைக்கு கிடைச்சால் நாளைக்கு அதோட அதே தான் வேணும் மனுஷன் ஓடுவான். அப்போ நம்ம நோக்கம் இப்படி இல்லை. அப்படி தான் நம்மளுக்கு பரலோக ராஜ்யம் தேடி பார்க்கணும். முதல் அதோட ஞானம் கத்தி பார்க்கணும். கடவுள் தான் சொன்ன வார்த்தை. நம்ம பாவத்தால் யாருக்கு தெரியும் நான் இவ்வளோ பேர் பாவினி? எனக்கு தான் தெரியும். என் ஆத்மாவுக்கு தெரியும் நான் இவ்வளோ பேர் பாவினி. நேற்று செய்த பாவம் இன்னைக்கு செய்யக்கூடாது, இன்னைக்கு செய்த பாவம் மறுநாள் பண்ணக்கூடாது. அதுதான் சொல்லுவாங்க. மனம் மாறுங்க. அது பாவம் திரும்பி செய்யக்கூடாது. என்னதான் நடந்துட்டு போனான்னு செய்ய மாட்டேன். எனக்கு மனசுக்கு கேட்க மாட்டேக்கு, என் ஆத்மாவுக்கு திருப்தி வர மாட்டேக்கு. இப்போ மனுஷன் இதெல்லாம் தன்னால் உணர்வானோ? ஐயா சொன்னது 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தான். அதில் இது எல்லாம் சரியாக செட் ஆகுதா நம்மளுக்கு? நம்ம இது பொருள் தான் வாழ்கிறோமோ? இது எப்போ நம்ம உண்மையால் வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடப்பேன் சொல்லி இல்லை, கடவுளோட வார்த்தைக்கு நான் அடிமையாக நடப்பேன். ஆத்மாவில் கடவுள் பேசுவார். கடவுளோட ஆவி நெருங்கி வரும். கடவுளோட ஆவி துள்ளியாக விழும். அபிஷேகம் கொட்ட வைப்பார். கடவுளுக்கு இதுதான் வேணும். கடவுள் மெத உங்களை தங்கமாக மாற்றுவார். அற்புத பண்ண வைப்பார். மனுஷன் மத்தியில் தூக்கி வைப்பார். அந்த கொத்தனார் அந்த கல் விட்டுட்டு போன அந்த காலில் அந்த இடத்துல உச்சஸ்தானத்தில் தூக்கி வைப்பார். மனுஷன் உங்களை தேடி இங்கே இந்த ஊருக்காட்டு இந்த நாட்டில் இல்லை வெளிநாட்டிலெல்லாம் ஓடி வருவான். அபிஷேகம் நடக்கும். இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வாதம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.